ஓம் ஸ்ரீகிருஷ்ணாய நமஹ. எல்லோருக்கும் வணக்கம். இது ஸ்ரீமன் நாராயணியத்திലെ 15வது தசகம் கபில கீதை. பாகவதம் திருத்தீய ஸ்கந்தம் 25 முதல் 8 அத்தியாயங்களில் சொல்லப்பட்டிருக்கிற கபிலோபதேசத்தின் சாராம்சம்தான் இந்த தசகத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. ஸ்லோகம் 1. மதிரிஹ குணசக்தா பந்தகிருத்தேஷ்வசக்தா த்வமிருதகிருதுபருந்தே பக்தியோகஸ்து சக்திம் மஹதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா கபிலதனுரிதி த்வம் தேவஹூத்யை ஞகாதி. பதம் பிரிக்கலாம். மதிஹி ஈஹ குணசக்தா பந்தகிருத் தேஷு ஆசக்தா து அமிர்த கிருத் உபருந்தே பக்தியோகः து சக்திம் மஹத் அனுகம லப்யா பக்திஹி ஏவ அத்ர சாத்யா கபிலதனுஹு இதி த்வம் தேவஹூத்யை ஞகாதீஹி. ஈக குணசக்தாக, இந்த உலகத்தில் சுக விஷயங்களில் உள்ள ஆசக்தியாகியிருக்கிற மதிஹி பந்தகிருத் புத்தியானது சம்சார பந்தத்திற்கு காரணமாகி தீருகிறது. தேஷு அசக்தா து அமிர்தகிருத், அவற்றில் பற்று நீங்கிய புத்தி அமிர்தமாகிற மோட்சத்தை அளிக்கிறது. பக்தியோகா து சக்தி உபருந்தே, பக்தியோகம் அந்த பற்றுதலை தடுக்குகிறது. அത്ര மகத் அனுகமலப்ய பக்திஹி ஏவ சாத்யா, இங்கு மகாத்மாக்களுடைய சம்சர்க்கத்தால் அடையக்கூடிய அந்த பக்தியே தான் சாத்தியமாக்க வேண்டும். இதி கபிலதனுஹு த்வம் தேவஹூத்யை ஞகாதீஹி என்று கபிலராக அவதரித்த நீங்கள் தேவஹூதிக்கு உபதேசித்தீர். இவ்வுலகில் 3 குணங்களினாலும் சுக விஷயங்களில் பற்றுள்ள அதனது ஆசக்தியாகியிருக்கிற புத்தியானது சம்சார பந்தத்தை தோன்றுவிக்கிறது. அவற்றில் பற்று நீங்கிய மனம் புத்தி அமிர்தமாகிற மோட்சத்தை அளிக்கிறது. பக்தியோகம் விஷயாசக்தியை தடுக்கிறது. ஆகையால் இவ்வுலகில் மகாத்மாக்களுடைய சம்சர்க்கத்தினால் அடையக்கூடிய அந்த பக்தி ஒன்றே சாத்தியமாகும் விதத்தில் பிரயத்னம் செய்ய வேண்டும் என்று கபிலராக அவதரித்த நீங்கள் தேவஹூதிக்கு உபதேசித்தீர். சம்சார பந்தத்திற்கும் ஆத்ம முக்திக்கும் காரணம் மனம்தான் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறார். திரிகுணங்களில் உள்ள ஆசக்தி பந்த காரணமாகிறது. பகவானில் ஆசக்தி முக்திக்கும் காரணமாகிறது. ஆனந்த சுரூபனான பகவானில் ஆசக்தி ஜனித்தால் பின்ன க்ஷணிக சுகங்களில் ஆசக்தி வருவதில்லை. பகவானை குறித்துள்ள பரம பிரேமம், அதானது உத்தம பிரேமம்தான் பக்தி. அது முக்திக்கும் மார்க்கம்தான். இந்த பக்தி மகாத்மாக்களுடைய சம்சர்க்கத்தினால் எளிதாக கிட்டுகிறது. மதிரிஹ குணசக்தா பந்தகிருத்தேஷ்வசக்தா த்வமிருதகிருதுபருந்தே பக்தியோகஸ்து சக்திம் மஹதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா கபிலதனுரிதி த்வம் தேவஹூத்யை ஞகாதி. ஸ்லோகம் 2. சாங்கிய மத பிரகாரம் இருக்கிற ஞானயோகத்தின் சுபாவத்தை காட்டுவதற்காக 25 தத்துவங்களை வேர்திருத்து சொல்லுகிறார். பிரகிருதியும் புருஷனும் இப்படி பகுத்து அறியப்படுவது சாங்கியம் என்பதாகும். சாங்கிய தர்சன ஆச்சாரியர் பகவான் கபிலர். பிரகிருதி மஹதஹங்காராஸ்ச மாத்ராஸ்ச பூதானி அபிஹ்ருதபிதசாக்ஷி பூருஷ பஞ்சவிம்ச
इति विदितविभागो मुच्यतेऽसौ प्रकृत्य कपिलतनुरिति त्वं देवहूत्यै न्यगादि பதம் பிரிக்கலாம். பிரகிருதி மகத் அகங்கார ச மாத்ராக ச பூதானி அபி ஹிருத் அபி தசா அக்ஷி பூருஷः பஞ்சவிம்சः इति विदित विभागः मुच्यते असौ प्रकृत्या कपिलतनुः इति त्वं देवहूत्यै न्यगादीः. പ്രകൃതി മഹദഹങ്കാരാഹ ച മൂലപ്രകൃതിയും മഹത്തത്വവും അഹങ്കാരവും മാത്രാഹ ച ஐந்து തന്മാത്രകളും ഭൂതാനി അഭി ஐந்து ഭൂതങ്ങളും അതാണത് പഞ്ചഭൂതങ്ങളും ഹൃദ് അഭി ദശാക്ഷി മനം 10 ഇന്ദ്രിയങ്ങളും പഞ്ചവിംശഃ പുരുഷഃ ഇതി 25ാവதாக പുരുഷനും അതാണത് ജീവാത്മാവും വിദിത വിഭാഗഃ അസൗ പ്രകൃത്യാ മുച്യതേ தத்துவவிபாகத்தை அதானது புருஷன் என்று பிரிந்து அறிந்த இந்த ஜீவன் பிரகிருதி மாயா சம்பந்தத்திலிருந்து விடுபடுகிறது. இது கபிலதனுகு துவம் தேவகூத்தியை நெகாதீகி என்று கபிலமூர்த்தியாகிய நீங்கள் தேவகூதியை உபதேசித்தீர். இவ்வுலகத்தில் மூலப்பிரகிருதி அதிலிருந்து உண்டான மகத்துவம் மகத்துவத்திலிருந்து பிறந்த சுவாத்திகம் ராஜசம் தாமசம் என்று 3 விதத்தில் இருக்கிற அகங்காரம் இவைகளில் தாமசகங்காரத்திலிருந்து வந்த சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம் என்ற பஞ்சதன்மாத்திரகள் அதான சூக்ஷ்மத்தில் இருப்பது பிருத்வி ஜலம் தேஜஸ் அதானது அக்னி வாயு ஆகாசம் என்ற 5 மகாபூதங்கள் மனம் மூக்கு நாக்கு கண்கள் தோல் காது என்ற 5 ஞானேந்திரியங்கள் வாக்கு பாணி பாதம் பாயு உபஸ்தம் என்று 5 கர்மேந்திரியங்களும் கூடி 10 இந்திரியங்கள். இப்படி 24 தத்துவங்களும் 25ாவதாக புருஷனான ஜீவாத்மாவும்தான் என்று பிரிந்தறிந்த இந்த ஜீவன் പ്രകൃതിயின் ബന്ധത്തിലിരുന്ന് അതാണത് മായയും മായയിലിരുന്നുണ്ടാன ശരീരബന്ധത്തിലിരുന്ന് വിട്ട് ജീവാത്മ മുക്തനാകി തീരുகிறார் என்று கபிலமூர்த்தியான நீங்கள் தேவகூதிக்கு உபதேசித்தீர். சத்துவம் ரஜஸ் தமஸ் என்று 3 குணங்களால் உண்டான மூலப்பிரகிருதியின் பரிணாமம்தான் இந்த உலகம் முழுவதும் என்றும் புருஷனுக்கு அதானது ஜீவனுக்கு பிரகிருதியுமாகி ஒரு பந்தவுமில்லை என்றும் அந்த சத்தியம்தான் சாங்கிய மத சித்தாந்தம். பிரபஞ்சத்தோடு ஆதி காரணம்தான் மூலப்பிரகிருதி. பிரகிருதி தத்துவங்கள் 24 திரிகுணாத்மிகமான அந்த மூலப்பிரகிருதியே தான் மாயை என்றும் அவித்யை என்றும் அஜ்ஞானம் என்றும் சொல்லப்படுகிறது. பாகவதம் 3ய ஸ்கந்தம் 26வது அத்தியாயத்தின் சாரம்தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவன்தான் புருஷன் அதானது ஆத்மா. ஜீவனோட சாநித்தியத்திலே தேகத்தில் இருக்கிற சகல கடகங்களையும் 24 தத்துவங்களில் அந்தர்பவித்திருக்கிறது. பிரகிருதிகத குணௌகைர்நாஜ்யதே பூருஷோயம் யதி து சஜதி தஸ்யாம் தத்குணாஸ்தம் பஜேரன் மதனுபஜன தத்வாலோஜனை சாப்யபேயாத் கபிலதனுரிதி த்வம் தேவஹூத்யை ன்யகாதி. ஸ்லோகம் 3. ஜீவன் என்ற புருஷனில் பிரகிருதி குணங்களிலுள்ள ஆசக்தி காரணமாக சம்சார பந்தத்திற்கும் விரக்தி மோட்சத்திற்கும் காரணமாகிறது. ஆனால் பகவத் பக்தியினால் விரக்தி கைவரும் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
പ്രകൃതിഗതഗുണൗഘൈർനാജ്യതേ പൂരുഷോയം യദി തു സജതി തസ്യാം തദ്ഗുണാസ്തം ഭജേരൻ മദനുഭജന തത്വാലോചനൈ സാപ്യപേയാത് കപിലതനുരിതിത്വം ദേവഹുത്യൈ ന്യഗാതി. പദം പിരിக்கலாம். പ്രകൃതി ഗത ഗുണ ഓഘൈ ന ആച്യത്തെ പൂരുഷഃ അയം യദി തു സജതി തസ്യാം തദ്ഗുണാഃ തം ഭജേരൻ മദ് അനുഭജന തത്വാ ആലോചനൈഃ സാ അഭി അഭേയാത് കപിലതനുഃ ഇതി ത്വം ദേവഹൂത്യൈ നഖാദിഃ. അയം പുരുഷഃ പ്രകൃതിഗത ഗുണൗഘൈഃ ന ആച്യത്തെ. புருஷன் என்றால் ஆத்மா, இந்த ஜீவாத்மா. இந்த புருஷனில் அதானது ஆத்மாவில் பிரகிருதியில் இருக்கிற குணங்களால் அதானது ஜனன மரணாதி தர்மங்கள் ஒன்றும் இழுகி பிடிக்கிறதில்லை. அது சாட்சியாகவே இருக்கிறது. ஒட்டல் அதானது ஆத்மாவில் ஒன்றுமே ஒட்டுவதில்லை. ஆத்மா களங்கப்படுவதில்லை. தஸ்யாம் யதி து சஜதி தத்குணாக தம் பஜேரன். ஆனால் அந்த பிரகிருதியில் ஒட்டிக்கொண்டால் அதனுடைய குணங்கள் அவனை பற்றி கொள்ளும். மத் அனுபஜன தத்வாம் ஆலோசனைஹி സാ അഭി അഭേയാത്. എന്നെ ഭജിപ്പതിനാലും തത്വ ആലോചനയിനാലും അത് അകன்று പോകും. ഇതി കപിലതനുഃ ത്വം ദേവഹൂത്യൈ நகாதீகி. கபிலமூர்த்தியாகிற நீங்கள் தேவகூதிக்கு உபதேசித்தீர். இயற்கையாகவே இருக்கிற குணங்களால் அதானது பிரகிருதி குணங்களால் சாட்சியாக இருக்கும் இந்த ஆத்மாவுக்கு, அந்த புருஷனுக்கு களங்கமில்லை. ஆனால் அந்த பிரகிருதியில் ஒட்டிக்கொண்டால் அதனுடைய குணங்கள் அவனை பற்றி கொள்ளும். அப்படி பற்றி கொண்டாலும் എന്നെ പൂജിപ്പതിനാലും തത്വവിചാരത്തിനാലും അത് അകன்று പോകും என்று കപിലമൂർത്തിயான நீங்கள் தேவகூதிக்கு உபதேசித்தீர். പ്രകൃതിഗതഗുണൗഘൈർനാജ്യതേ പൂരുഷോയം യദി തു സജതി തസ്യാം തദ്ഗുണാസ്തം ഭജേരൻ മദനുഭജന തത്വാലോചനൈ സാപ്യപേയാത് കപിലതനുരിതിത്വം ദേവഹുത്യൈ ന്യഗാതി. ശ്ലോകം 4. ஈஸ்வரபக்தியால் மாயை விட்டு போகும் என்று சொன்னார். அஷ்டாங்க யோக பிரகாரம் எப்படி ஈஸ்வர பஜனம் செய்யலாம் என்று சொல்லுகிறார். വിമലമതിരുപാത്തൈരാസനാദ്യൈർമതംഗം ഗരുഡസമധിരൂഢം ദിവ്യഭൂഷായുധാംഗം രുചിതുലിതതമാലം ശീലയേതാനുവേലം കപിലതനുരിതിത്വം ദേവഹുത്യൈ ന്യഗാതി. വിമലമതിഃ ഉപാത്യൈഃ ആസന ആദൈഃ മദ അംഗം ഗരുഡ സമധിരൂഢം ദിവ്യ ഭൂഷ ആയുധ അംഗം രുചി തുലിത തമാലം ശീലയേത അനുവേലം കപില തനു ഇതി ത്വം ദേവഹൂത്യൈ നഖാദി. ഉപാത്യൈഃ ആസനാദ്യൈഃ വിമലമതിഃ. യമം, നിയമം, ആസനം, പ്രാണായാമം ഇവകളെ പരിശീലിത്ത് ചിത്തശുദ്ധി അതായത് മനഃശുദ്ധി വന്ന പിറகு ദിവ്യ ഭൂഷായുധാംഗം ഗരുഡ സമധിരൂഢം ദിവ്യ ആഭരണങ്ങളാലും
ദിവ്യ ആയുധങ്ങളാലും അലങ്കരിക്കപ്പെട്ട ഗരുഡന്മേൽ എഴുந்தരുളിയ രുചിതുലിത തമാലം മതംഗം, പച്ചില മരം പോൽ, അതാണത് തമാലം പോൽ നീലവർണ്ണത്തുടൻ എന്നുடைய മൂർത്തിയെ അനുവേലം ശീലയേത ഇതി எப்போதும் தியானிக்க வேண்டும். ഇതി കപിലതനുഹു ത്വം தேவஹூதியை நெகாதீஹி என்று கபிலமூர்த்தியான நீங்கள் தேவஹூதிக்கு உபதேசித்தீர். യമ നിയമങ്ങളാൽ ശുദ്ധமான മനതയുടയവൻ കൈകൊണ്ട ആസനം, പ്രാണായാമം, പ്രത്യാഹാരം, ധാരണை, ധ്യാനം, സമാധി മുതലാന അഷ്ടാംഗയോഗങ്ങളാൽ ഗരുഡന്മേൽ എഴുந்தരുളിയ എന്നുடைய മൂർത്തിയെ ദിവ്യ ആഭരണങ്ങളാലും ആയുധങ്ങളാലും അലങ്കരിക്കപ്പെട്ട് തമാലം പോൽ നീലവർണ്ണത്തുടൻ പ്രകാശിപ്പതേ வேலைக்கு வேலை தியானிக்க வேண்டும் என்று கபிலமூர்த்தியான நீங்கள் தேவகூதிக்கு உபதேசித்தீர். மனதிலும் புத்தியிலும் சுத்தி வந்தால் மட்டும்தான் தியானத்திற்கு ஏகாகிரதை கிடைக்கும். அதற்காகத்தான் யோகாசனங்களை பரிசீலிக்க வேண்டும். இது 4ஆம் தசகம் 2-3 ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாகவதத்தில் 3ய ஸ்கந்தம் 28ஆம் അധ്യായത്തിൽ 20 ശ്ലോകങ്ങളിൽ പരമസുന്ദരமான ഭഗവാനുடைய രൂപത്തെ വർണ്ണിക്കപ്പെട്ടിരിക്കുന്നത്. മനതേയും നേത്രങ്ങളെയും ആനന്ദിപ്പിക്കുന്ന അതിമനോഹരமான ശാന്തസ്വരൂപமான രൂപത്തെ ഏകാഗ്രമാക്കി தியானிக்கணும். இப்படி தியானிக்கும் பொழுது மனம் சலிக்காமல் மற்ற விசாரங்கள் ஒன்றுமில்லாமல் மனம் சுத்தமாகும். വിമലമതിരുപാത്തൈരാസനാദ്യൈർമതംഗം ഗരുഡസമധിരൂഢം ദിവ്യഭൂഷായുധാംഗം രുചിതുലിതതമാലം ശീലയേതാനുവേലം കപിലതനുരിതി ത്വം ദേവഹൂത്यै ന്യഗാദി. ശ്ലോകം 5. ஞானயோகத்திற்கும் அஷ்டாங்க யோகத்திற்கும் மேலாக சுலபமாக இருக்கிறது பக்தி யோகம். മമ ഗുണഗണലീലാ കർണനൈ കീർത്തനാദ്യേർ മയി സുരസരിദോഘ പ്രഖ്യചിത്താനുവൃത്തി ഭവതി പരമഭക്തി സാഹി മൃത്യോർവിജേത്രീ കപിലതനുരിതി ത്വം ദേവഹൂത്यै ന്യഗാദി. പദം പിരിക്കലാം. മമ ഗുണ ഗണ ലീലാ ആകർണനൈഹി കീർത്തനാദേഹി മയി സുര സരിത് ഓഘ പ്രഖ്യ ചിത്ത അനുവൃത്തി ഭവതി പരമഭക്തി സാ ഹി മൃത്യോഃ വിജേത്രീ കപിലതനുഃ ഇതി ത്വം ദേവഹൂത്यै നഖാദീഹി. മമ ഗുണഗണലീലാകർണനൈഹി കീർത്തനാദേഹി என்னுடைய குணகணங்களையும் லீலைகளையும் கேட்பதாலும் நாமசங்கீர்த்தனம் செய்வதாலும் സ്വരൂപ ധ്യാനം ചെയ്തും മയി സുരസരിതോക പ്രഖ്യ ചിത്താനുവൃത്തി എന്നിടത്തിൽ ഗംഗാപ്രവാഹം പോன்ற ചിത്തവൃത്തിയുடன் കൂടിയ പരമഭക്തി ഭവതി ഉത്തമ ഭക്തി ശ്രേഷ്ഠமான பக்தி உண்டாகிறது. சா ஹி மிருத்யோஹோ விஜேத்ரி அந்த பக்தியாகட்டும் மரணத்தை ஜெயிக்கிறது. அதானது സംസാരമാകിற മൃത്യുവെ വെൽവതാകും. ഇതി കപിലതനുഹു ത്വം ദേവഹൂത്यै നഗാദി என்னுடைய குணகணங்களையும் லீலகளையும் கேட்பதாலும் கீர்த்தனம் முதலானவையை செய்வதாலும் என்னிடத்தில் கங்கா பிரவாகம் போன்ற சித்தவൃத்தியுடன் கூடிய உத்தம பக்தி உண்டாகுகிறது. அந்த பக்தியே மரணத்தையும் வெல்வதாக இருக்கும் என்று கபிலமூர்த்தியாகிய நீங்கள் தேவகூதிக்கு உபதேசித்தீர். கங்கையின் பிரவாகம்
എவ்வளவு തടയുകൾ ഏർപ്പെട്ടാലും അത്തനെയും താണ്ടി സമുദ്രത്തിற்கு നോക്കി പോയിക്കൊണ്ടേയിരുപ്പത് പോൽ ഭഗവത് ധ്യാനം നികഴ വേണ്ടും. ശ്രവണം, കീർത്തനം, വിഷ്ണുസ്മരണം, പാദസേവനം, അർച്ചനം, വന്ദനം, ദാസ്യം, സാംഖ്യം, ആത്മനിവേദനം ഇവയെല്ലാം പരമഭക്തിക്കാக ஏறுவதற்குள்ள படிகள் தான். ശ്രവണ കീർത്തനാദികൾ മൂലം அந்த பரமபக்தியை சம்பாதிக்கணும். அதற்கப்புறம் இறப்பு பிறப்பு என்ற கஷ்டங்கள் இருப்பதில்லை. மரணத்தை ஜெயித்து விடலாம். பிறப்பு இருந்தால் தானே இறப்பு வரும். அதனால்தான் பக்தியோகம் மட்டும் சிரேஷ்டமாக கருதப்படுகிறது. ஞானயோகமும் அஷ்டாங்க யோகமும் அதற்கப்புறம்தான். கடவுளான் என்னை பிரதிபல காட்சி இல்லாமல் செய்யுகிற பக்தி தான் பிரேம பக்தி. മമ ഗുണഗണലീലാ കർണനൈ കീർത്തനാദ്യേർ മയി സുരസരിദോഘ പ്രഖ്യചിത്താനുവൃത്തി ഭവതി പരമഭക്തി സാഹി മൃത്യോർവിജേത്രീ കപിലതനുരിതി ത്വം ദേവഹൂത്യൈ ന്യഗാതി. ശ്ലോകം 6. தர்மம், அர்த்தம், காமம் இவைகள்தான் 3 புருஷார்த்தங்கள். இவைகளில் அர்த்த காமங்களில் ஆசக்தி பாபகர்மங்கள் செய்வதற்காக ஒரு கிரகஸ்தனுக்கு தோன்ற வைக்கிறது. அவருக்கு அது நரகம் தான் பலம் என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார் பட்டதரி. അഹഹ ബഹുലഹിംസാ സഞ്ചിതാർത്ഥൈ കുടുംബം പ്രതിദിനമനുപുഷ്ണൻ സ്ത്രീജിതോ ബാലലാളി വിശതി ഹി ഗൃഹസക്തോ യാതനാം മയ്യ ഭക്ത കപിലതനുരിതി ത്വം ദേവഹൂത്യൈ ന്യഗാതി. അഹഹ ബഹുല ഹിംസാ സഞ്ചിത അർത്ഥൈഃ കുടുംബം പ്രതിദിനം അനുപുഷ്ണൻ സ്ത്രീ ജിതഃ ബാലലാളി വിശതി ഹി ഗൃഹസക്തഃ യാതനാം മയി അഭക്തഃ കപിലതനുഃ ഇതി ത്വം ദേവഹൂത്യൈ ന്യഗാതി. അഹഹ മയി അഭക്തഃ കഷ്ടം കഷ്ടം എന്നിടം ഭക്തിയില്ലാത്തവർകൾ. ബഹുല ഹിംസ സഞ്ചിതാർത്ഥൈഃ പല പല ഹിംസകളെ ചെയ്ത് സമ്പാദിത്ത ധനത്തിനാൽ. പ്രതിദിനം കുടുംബം അനുപുഷ്ണൻ നാൾതോറും കുടുംബത്തെ പോഷിപ്പവനും. സ്ത്രീജിതഃ ബാലലാളി ഗൃഹസക്തഃ സ്ത്രീകൾക്ക് വശപ്പെട്ടവനാகவும் குழந்தைகளை சீராட்டுபவனாகவும் கிரகத்தில் பற்றுமிக்கவனாக வாழ்ந்து என்னிடம் பக்தியில்லாமல் இறந்த பிறகு யாதனாம் ஹி விஷதி நரக துக்கம் அனுபவிப்பார்கள். இதி கபிலதனுகு துவம் தேவகூத்தியை நகாதி. இப்படி கபிலஸ்வரூபனான நீங்கள் தேவகூதிக்கு அருளி செய்தீர். பல பல துன்பங்களை செய்து சம்பாதித்த பொருளை கொண்டு நாள்தோறும் குடும்பத்தை போஷிப்பவனாகியும் ஸ்திரீகளுக்கு வசப்பட்டவனாகவும் குழந்தைகளை சீராட்டுபவனாகவும் கிரகத்தில் பற்றுமிக்கவனாக வாழ்ந்து என்னிடம் பக்தி இல்லாத ஜீவன் நரகத்தில் போகிறான். ஐயோ என்ன கஷ்டம் என்று கபிலமூர்த்தியாகிய நீங்கள் தேவகூதிக்கு உபதேசித்தீர். பகவத் பக்தி ഉണ്ടാകുമ്പോഴത് കുടുംബാസക്തി വരുവതില്ലേ. കുടുംബത്തെ സംരക്ഷിച്ചു കൊണ്ടും എല്ലാവற்றையும் ഭഗവാനെ സമർപ്പിത്ത് തന്നുடைய கடமைகளை നിർവഹിക്ക വേണ്ടും. ഒട്ടൽ இருக்கக்கூடாது. பந்தம் வேண்டும், பந்தனத்தில் இருக்கக்கூடாது என்று சாரம். ஹிம்சாதி கர்மங்கள் செய்யக்கூடாது, நியாயமாக சம்பாதிக்க வேண்டும். இதுபோல் பகவத் பக்தியுடன் சித்தவൃத்தியை கொடுக்கிற சிரேஷ்டமான பக்தி ഉണ്ടാകുമ്പോഴത് നരകത്തിൽ പോവதில்லை, അതായത് ദുഃഖം അടയുവതിல்லை என்று സാരം. അഹഹ ബഹുല ഹിംസാ
സഞ്ചിതാർത്ഥൈ കുടുംബം പ്രതിദിനമനുപുഷ്ണൻ സ്ത്രീജിതോ ബാലലാളി വിശതി ഹി ഗൃഹസക്തോ യാതനാം മയ്യഭക്ത കപിലതനുരിതി ത്വം ദേവഹുത്യൈ നഗാതി. ശ്ലോകം 7. புண்ணியபாப மிஸ்ர கர்மங்கள் செய்யறவன் மீண்டும் மீண்டும் பிறந்தும் இறந்தும் பூமியில் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருப்பன் என்று கூறுகிறார். യുവതി ജഠരഖിന്നോ ജാതബോധോപ്യകാണ്ഡേ പ്രസവഗളിതബോധ പീഡയോല്ലംഘ്യ ബാല്യം പുനരബിബദമുഹ്യത്യേവ താരുണ്യകാലേ കപിലതനുരിതി ത്വം ദേവഹുത്യൈ ന്യഗാതി. യുവതി ജഠര ഖിന്ന ജാത ബോധഃ അഭി അഖാണ്ഡേ പ്രസവ ഗളിത ബോധഃ പീഡയ ഉല്ലംഘ്യ ബാല്യം പുനഃ അഭിബധ മുഹ്യതി ഏവ താരുണ്യകാലേ കപില തനുഹു ഇതി ത്വം ദേവഹൂത്യൈ നഖാതി. യുവതി ജഠര കിന്നക, ஸ்திரீயின் உதரத்தில் துன்பமடைந்து அதை போக்க இயலாமல், அகாண்டே ஜாதபோதக அபி, திடீரென்று யதார்த்த ஞானம் உண்டாகும் என்றாலும், பிரசவ கலித போதக, பிறந்த பிறகு அந்த ஞானத்தை இழந்து നഷ്ടമാക്കി, പീഡയ ബാല്യം ഉല്ലംഘ്യ, ബാലപീഡകളുടൻ കാലത്തെ കഴിത്ത് കഷ്ടപ്പെട്ട്, താരുണ്യകാലെ പുനഃ അഭിമുഖതി ഏവ ബധ, യൗവനത്തിൽ വീണ്ടും മതിമയക്കത്തെ അടയുகிறாൻ. കഷ്ടം ഇതി ഇപ്പിടി കപിലതനും ത്വം ദേവഹൂത്യൈ നഖാതി, ഭഗവാൻ ദേവഹൂതിക്കിട്ട് അരുളി ചെയ്തേർ. സ്ത്രീயின் உதரத்தில் கர்ப்பாவஸ்தையில் துன்பமடைந்து அதே போக்க இயலாமல் ஞானம் இருந்தும், அதானது பாப புண்ணிய கர்மங்களே குறித்து தெரிந்தாலும், பிரசவ காலத்தில் அதை இழந்து பீடைகளுடன், அதானது அந்த ஜீவாத்மா பிரசவ சமயத்திலே உண்டாகிற கஷ்டப்பாடில் அந்த கர்மபலங்களை குறித்துள்ள போதமெல்லாம் நசித்து, அதானது நினைவில்லாமல் பிறந்த பிறகு ബാലപീഡകളെ അനുഭവിത്ത് തന്നോട് ഇഷ്ടത്തെ സമ്പാദിக்கிறதுக்கோ അനിഷ്ടം ഇഷ്ടമില്ലാത്തതെ തടുക്കവോ സാമർഥ്യമില്ലാமல் സങ്കടപ്പെട്ട് ബാല്യകാലത്തെ കഴിത്ത് കൂട്ടി, പിന്നെ യൗവനം വരുമ്പോഴത് മോഹத்துக்கு അടിമപ്പെട്ട് എന്നെ ഭജിக்கிறதில் വിരുപ്പമില്ലാமல் കാമ ക്രോധാദികളിൽ വശപ്പെടുகிறாൻ. கஷ்டம் என்று கபிலமூர்த்தியாகிய நீங்கள் தேவஹூதிக்கு உபதேசித்தார். ഭാഗവതം തൃതീയ സ്കന്ധം 31 അധ്യായത്തിൽ മനിത வாழ்க்கைയെക്കുറിച്ച് വിവരിക്കുന്നത് 12 22 ശ്ലോകങ്ങൾ ഗർഭസ്ഥ ശിശുവിற்கு ജ്ഞാനം വന്ന സമയത്തിലെ ഉണ്ടാന വിചാരങ്ങളെ വിവരിത്തിരിക്കുന്നത്. യുവതി ജഠരഖിന്നോ ജാതബോധോപ്യകാണ്ഡേ പ്രസവഗളിത ബോധ പീഡയോല്ലംഘ്യ ബാല്യം പുനരബിബദമുഹ്യത്യേവ താരുണ്യകാലേ കപിലതനുരിതി ത്വം ദേവഹുത്യൈ ന്യഗാതി. 8. அர்த்தகாமங்களுக்காக புண்ணிய கர்மங்கள் செய்யறவங்களோடும் எல்லாமே பகவாന് സമർപ്പണം ചെയ്തുകൊണ്ട് നിഷ്കാമമാകി പുണ്യകർമ്മങ്ങൾ ചെയ്യവരങ്ങളോടും ഗതിയെ വിവരിക്കുന്നത് இந்த ശ്ലോകത്തിൽ. പിതൃസുരഗണയാജി ധാർമ്മികോ യോ ഗൃഹസ്ഥ സച നിപതതി കാലേ ദക്ഷിണാദ്വോപഗാമി മയി നിഹിതമകാമം കർമ്മ തൂദപദാർത്ഥം
കപിലതനുരിതി ത്വം ദേവഹൂത്യൈന്യഗാദി. പദം പിരിക്കലാം. പിതൃ സുര ഗണ യാജി ധാർമ്മികഃ യഃ ഗൃഹസ്ഥഃ സഹ ച നിപതതി കാലേ ദക്ഷിണ അദ്വാ ഉപഗാമി മയി നിഹിതം അകാമം കർമ്മ തു ഉദക് പദ അർത്ഥം കപിലതനുഃ ഇതി ത്വം ദേവഹൂത്യൈ നഖാദി. ധാർമ്മികഃ യഃ ഗൃഹസ്ഥഃ പിതൃസുരഗണയാജി. தர்மத்துக்கு அனுசிருதமாகி புண்ணியகர்மங்கள் செய்விக்கிற எந்த கிரகஸ்தன் பிதൃഗണങ്ങളെയും ദേവഗണങ്ങളെയും പൂജിച്ചു കൊണ്ട് യജ്ഞം ചെയ്യുகிறாനോ സഹ ച ദക്ഷിണാദ്വേ ഉപഗാമി കാലേ നിപതതി. அந்த தார்மீகனும் கூட இறந்த பின் தட்சிண மார்க்கத்தில் சென்று புண்ணிய கர்ம பலம் முடிந்ததும் பூமியில் ஜனித்து விழுகிறான். மயி நிகிதம் அகாமம் கர்ம து உதக் பதார்த்தம். എന്നിൽ അർപ്പണം ചെയ്യപ്പെട്ട നിഷ്കാമ കർമ്മമാകട്ടും ഉത്തരമാർഗത്തിற்கு போக காரணமாகிறது. ഇതി കപിലതനുഃ ത്വം ദേവഹൂത്യൈ നഖാദി என்று கபிலமூர்த்தியாகிய நீங்கள் தேவகூதிக்கு உபதேசம் செய்தீர். இறந்ததற்கு பிறகு அந்த ஜீவாத்மாக்களுக்கு என்ன கதி என்று இங்கே விவரிக்கிறார். உத்தம ஞானிகளும் உத்தம பக்தர்களும் சத்யோமுக்தியை அடைகிறார். வேறு உலகத்திற்கு போகாமல் கடவுளுடன் ஐக்கியமாகிறார்கள். நடுத்தரமான சாதகர்களிலும் சிறந்தவர்கள் உத்தம மார்க்கத்தில் சென்று படிப்படியாக பிரம்மலோகம் வரை சென்று கல்பாந்தத்தில் முக்தி அடைகிறார்கள். அடுத்த படியில் உள்ளவர்கள் தட்சிண மார்க்கத்தில் சென்று மேலுலகங்களில் இன்பத்தை அனுபவித்து புண்ணிய கர்ம பலம் தீர்ந்ததும் பூமியில் மீண்டும் பிறக்கிறார். பக்தி இல்லாமல் தூய்மை இல்லாமல் வாழும் பாபிகள் நரகலோகம் சென்று பாபபலத்தை தண்டனையால் அனுபவித்து வாழ்க்கையை திருத்திக்கொள்ள மீண்டும் பூமியில் பிறக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தினால் பாபகர்ம பலம் தீரும். உடம்பினால் வலிய அனுபவித்தும் தீரும். மிருகங்களைப் போல் வாழ்பவர்கள் மனித பிறவியை எழுந்து மிருகங்களாகவே அதிலும் கீழ்ப்பட்ட தாவரங்களாகவோ பிறவியை அடையலாம் என்று பகவான் ஸ்வரூபத்தில் வந்த கபிலமூர்த்தி தன் தாயாருக்கு எடுத்து சொல்லுகிறார். பகவத்கீதையிலும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு இதேதான் உபதேசித்தார். പിതൃസുരഗണയാജി ധാർമ്മികോ യോ ഗൃഹസ്ഥ സ ച നിപതതി കാലേ ദക്ഷിണാദ്വോപഗാമി മയി നിഹിതമകാമം കർമ്മ തൂദക് പദാർത്ഥം കപിലതനുരിതി ത്വം ദേവഹൂത്യൈന്യഗാദി. ശ്ലോകം 9. ഇതി സുവിദിതവേദ്യാം ദേവഹേ ദേവഹൂതിം കൃതനുതിമനുഗൃഹ്യ ത്വം ഗതോ യോഗിസംഘൈ വിമലമതിരഥാസൗ ഭക്തിയോഗേന മുക്താ ത്വമഭിജനഹിതാർത്ഥം വർത്തസേ പ്രാഗുദീച്യാം. പദം പിരിക്കലാം. ഇതി സുവിദിത വേദ്യാം ദേവ ഹേ ദേവഹൂതിം കൃത നുതിം അനുഗൃഹ്യ ത്വം ഗതഃ യോഗി സംഘൈഃ വിമലമതിഃ അധ അസൗ ഭക്തി യോഗേന മുക്താ ത്വം അഭി ജനഹിതാർത്ഥം വർത്തസേ പ്രാഗ് ഉദീച്യാം. ഇതി சுவிதித வேத்யாம் கிருத நுதிம். இப்படி அறிய வேண்டியதை அறிந்து கொண்டு உங்களை ஸ்துதித்தவளுமான தேவஹூதிம் அனுகிரஹ்ய ஹே தேவா துவம் தேவஹூதியை அனுகிரகித்த
ഭഗവാനെ നിന്തിരുവടി യോഗി സംഘൈഹി ഗതഹ യോഗി സംഘങ്ങളുடன் சென்று വിമലമതിഹി ആസൗ ആദ ഭക്തിയോഗേന മുക്ത മനഃശുദ്ധി അടയുന്ന ദേവഹൂതി പിറക് ഭക്തിയോഗത്തിനാൽ മോക്ഷത്തെ പ്രാപിത്താൾ. ത്വം അഭി ജനഹിതാർത്ഥം പ്രാഗുദീജ്യാം വർത്തസേ നിന്തിരുവടി இப்போதும் ജനങ്ങളുടെ നന്മയ്ക്കാக பாரத நாட்டில் வடக்கு கிழக்கு பாகத்தில் இருக்கிறீர். தேவதேவா, அறிய வேண்டிய ஞானத்தை உங்களிடமிருந்து நன்றாக அறிந்து கொண்டவளும் உங்களை ஸ்துதித்தவளுமான தாய் தேவஹூதியை அனுகிரகித்துவிட்டு யோகி கணங்களுடன் சென்று இப்பொழுதும் பாரத நாட்டில் வடகிழக்கில் ஜனங்களுடைய நன்மைக்காக இருக்கிறீர்கள். அப்படிதானே என்று பட்டதிரி பகவான் ஸ்ரீ குருவாயூரப்பன் கிட்ட கேட்கிறார். பக்தியோகத்தினால் பரிசுத்தமான சித்தம் படைத்த தேவஹூதியை முக்தி அடைந்தாள். கபிலர் வடகிழக்கில் இருக்கும் இடம் கங்காசாகரம். ഇതി സുവിദിതവേദ്യാം ദേവഹേ ദേവഹൂതിം കൃതനുതിമനുഗൃഹ്യ ത്വം ഗതോ യോഗി സംഘൈ വിമലമതിരഥാസൗ ഭക്തിയോഗേന മുക്ത ത്വമപി ജനഹിതാർത്ഥം വർത്തസേ പ്രാഗുദീച്യാം. ശ്ലോകം 10. கபிலோபதேசத்தோட சாராம்சத்தை எடுத்து சொல்லி இந்த தசகத்தை உபசம்கரிக்கிறார் ஸ்ரீ பட்டதரி. പരമകിമോ ബഹൂക്ത്യാ ത്വത്പദാംഭോജ ഭക്തിം സകലഭയവിനേത്രീം സർവകാമോപനേത്രീം വദസി ഖലു ദൃഢം ത്വം തദ്വിധൂയാമയാന്മേ ഗുരുപവനപുരേശ ത്വയ്യുപാധത്സ്വഭക്തിം. പദം പിരിക്കലാം. പരമ കിമു ബഹു ഉക്ത്യാ ത്വത് പദ അംഭോജ ഭക്തിം സകല ഭയ വിനേത്രീം സർവകാമ ഉപനേത്രീം വദസി ഖലു ദൃഢം ത്വം തദ് വിധൂയ ആമയാൻ മേ ഗുരുഭവനപുരേശ ത്വയി ഉപാദസ്വഭക്തിം. പരമ ബഹൂക്ത്യാ കിം ഉ സർവോത്തമനാன கடவுளே, அதிகம் பேசுவதால் ஆவதென்ன? த்வத் பாதாம்போஜ பக்திம் நிந்திருவடி பாதாரவிந்தங்களில் பக்தி ஒன்றே സകല ഭയ വിനേത്രീം എല്ലാ ഭയങ്ങളെയും പോക്കും. സർവ കാമോപനേത്രീം സകല അഭിഷ്ടങ്ങളെയും പൂർത്തി ചെയ്യും என்று ത്വം ദൃഢം ഖലു വദസി நீங்கள் ദൃഢமாக கூறியிருக்கிறீர்கள். தத்மே ஆமையான் விதூய ஆகையாൽ என்னுடைய நோய்களை போக்கி குருபவனபுரேசா தொயி பக்திம் உபாதஸ்வ. ஸ்ரீ குருவாயூரப்பா, உங்களிடத்தில் பக்தியை உண்டு பண்ணி அருள வேண்டும். பரமபுருஷா, அதிகம் பேசுவதால் ஆவதென்ன? உங்களுடைய திருவடி தாமரைகளின் பக்தி ஒன்றே எல்லா பயங்களையும் போக்கும், எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செய்யும் என்று நீரே திருடமாக கூறியிருக்கிறீர் அல்லவா? ஆகையால் ஸ்ரீ குருவாயூரப்பா, எனது நோய்களை போக்கி உம்மிடத்தில் பக்தியை உண்டு பண்ணி அருள வேண்டும். வியாதியே தான் எனக்குப்போல் பயத்தை கொடுக்கிறது. பகவானை பஜித்து கொண்டு பரமானந்தத்தை அனுபவிக்கணும் என்றுதான் என் ஆசை. அதனால் ரோக பயத்தை தீர்த்து பக்தியை வர்த்திப்பிச்சு கொடுத்து அருள வேண்டும் என்று ஸ்ரீ நாராயண பட்டதிரி பிரார்த்திக்கிறார். പരമകിമോ ബഹൂക്ത്യാ ത്വത്പദാംഭോജ ഭക്തിം സകലഭയവിനേത്രീം സർവകാമോപനേത്രീം വദസി ഖലു ദൃഢം ത്വം തദ്വിധൂയാമയാന്മേ ഗുരുപവനപുരേശ ത്വയ്യുപാധത്സ്വഭക്തിം. ശ്രീമദ് ഭാഗവതം തൃതീയ സ്കന്ധം
25 അധ്യായം മുതൽ 9 അധ്യായങ്ങളിൽ കപിലൻ അവർ തായ് ദേവഹൂതിക്ക് ജ്ഞാനോപദേശം നൽകിയത് വിവരിക്കപ്പെട്ടിരിക്കുന്നത്. ശ്ലോകങ്ങളുടെ പാരായണം. മതിരിഹ ഗുണസക്ത ബന്ധകൃത്തേഷ്വസക്ത ത്വമൃതകൃതുപരുന്ധേ ഭക്തിയോഗസ്തു സക്തിം മഹദനുഗമലഭ്യാ ഭക്തിരേവാത്ര സാധ്യാ കപിലതനുരിതി ത്വം ദേവഹൂത്യൈ ന്യഗാദി പ്രകൃതി മഹദഹങ്കാരാശ്ച മാത്രാശ്ച ഭൂതാനി അഭിഹൃതവിദശാക്ഷി പൂരുഷ പഞ്ചവിംശ ഇതി വിദിത വിഭാഗോ മുച്യതേ സൗ പ്രകൃത്യ കപിലതനുരിതി ത്വം ദേവഹൂത്യൈ ന്യഗാദി പ്രകൃതിഗതഗുണൗഘൈർനാജ്യതേ പൂരുഷോയം യദി തു സജതി തസ്യാം തദ്ഗുണാസ്തം ഭജേരൻ മദനുഭജന തത്വാലോചനൈ സാപ്യപേയാത് കപിലതനുരിതി ത്വം ദേവഹൂത്യൈ ന്യഗാദി വിമലമതിരുപാത്തൈരാസനാദ്യൈർമദംഗം ഗരുഡസമധിരൂഢം ദിവ്യഭൂഷായുധാംഗം രുചിതുലിതതമാലം ശീലയേതാനുവേലം കപിലതനുരിതി ത്വം ദേവഹൂത്യൈ ന്യഗാദി മമ ഗുണഗണലീലാ കർണനൈ കീർത്തനാദ്യൈർ മയി സുരസരിദോഘ പ്രഖ്യചിത്താനുവൃത്തി ഭവതി പരമഭക്തി സാഹി മൃത്യോർവിജേത്രീ കപിലതനുരിതി ത്വം ദേവഹൂത്യൈ ന്യഗാദി അഹഹ ബഹുലഹിംസാ സഞ്ചിതാർത്ഥൈ കുടുംബം പ്രതിദിനമനുപുഷ്ണൻ സ്ത്രീജിതോ ബാലലാളി വിശതി ഹി ഗൃഹസക്തോ യാതനാം മയ്യഭക്ത കപിലതനുരിതി ത്വം ദേവഹൂത്യൈ ന്യഗാദി യുവതി ജഠരഖിന്നോ ജാതബോധോപ്യകാണ്ഡേ പ്രസവഗളിതബോധ പീഡയോല്ലംഘ്യ ബാല്യം പുനരഭിപദമുഹ്യത്യേവ താരുണ്യകാലേ കപിലതനുരിതി ത്വം ദേവഹൂത്യൈ ന്യഗാദി പിതൃസുരഗണയാജീ ധാർമ്മികോ യോ ഗൃഹസ്ഥ സ ച നിപതതി കാലേ ദക്ഷിണാദ്വോപഗാമി മയി നിഹിതമകാമം കർമ്മ തൂദക്പദാർത്ഥം കപിലതനുരിതി ത്വം ദേവഹൂത്യൈ ന്യഗാദി ഇതി സുവിദിതവേദ്യാം ദേവഹേ ദേവഹൂതിം കൃതനുതിമനുഗൃഹ്യ ത്വം ഗതോ യോഗിസംഘൈ വിമലമതിരഥാസൗ ഭക്തിയോഗേന മുക്താ ത്വമഭിജനഹിതാർത്ഥം വർത്തസേ പ്രാഗുദീച്യാം പരമ കിമു ബഹൂക്ത്യാ ത്വത്പദാംഭോജഭക്തിം സകലഭയവിനേത്രീം സർവകാമോപനേത്രീം വദസി ഖലു ദൃഢം ത്വം തദ്വിധൂയാമയാന്മേ ഗുരുപവനപുരേശ ത്വയ്യുപാധത്സ്വഭക്തിം. സർവം ശ്രീകൃഷ്ണാർപ്പണമസ്തു.